நம்ம ஒரு மைண்ட்குள்ள தோணலாம் பவுடர் டிடர்ஜென்ட்க்கு நம்ம போயிடலாமான்னு. ஸோ பவுடர் டிடர்ஜென்ட் போயிட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனா அது அந்த தண்ணிக்குள்ள அந்த டிசால்வ் ஆகும், அந்த டிசால்வ் ஆகிற தன்மை வந்து ரொம்ப கம்மின்றதால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் மேலலாம் அங்கங்க வந்து ஒயிட் கலர்ல ஒரு ஃபார்ம் ஆகும். நிறைய டைம் நான் வந்து அது வந்து நம்ம என்னன்னா திருப்பி வாஷிங் மிஷின் போட்டு யூஸ் இல்லாத மாதிரி நம்ம திருப்பி வந்து எடுத்து வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி போட்டு திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க என்னதான் வந்து சில பேர் யோசிப்பாங்க நான் வந்து பக்கெட்ல நல்லா வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா டிசால்வ் பண்ணிட்டு இல்லை சுடுதண்ணில் போட்டு டிசால்வ் பண்ணிட்டு அப்புறம் போடணும். பட் இப்படி இருந்தால் அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து நான் ப்ரீவியஸாக வந்து நிறைய டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால வந்து பட் ஆனால் இந்த லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிபிள், அதாவது ரொம்ப சீக்கிரம் வந்து டிசால்வ் ஆகிற மாதிரி அதோட தன்மை இருக்கிறதால நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. பட் வேற வே கிடையாது, நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இப்படி தான் போய் ஆகணும். ஸோ கம்பேர் வித் லிக்விட் டிடர்ஜென்ட் அண்ட் பவுடர் டிடர்ஜென்ட் எது பெஸ்ட் அப்படின்னீங்கன்னா லிக்விட் டிடர்ஜென்ட் தான் பெஸ்ட். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரம் லைஃபுக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம்